அதாவது தாவேக்காவோ விசிலோ விஜயின்னு நீங்கள் வச்சா கூடவே இதெல்லாம் வந்து மைனஸ் ஃபேக்டர் தான். நீங்கள் எந்த இடத்துல மக்களுக்காக எந்த பிரச்சனைகளுக்காக வந்திருக்கீங்க, நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய தலைவரை தான் மக்கள் அங்கீகரிப்பாங்க. ஏதோ இன்னைக்கு வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுறதெல்லாம் இது ஒன்றும் நீங்கள் உச்சத்திலையும் கிடையாது, அதுதான் உச்சிங்கிறதும் கிடையாது. அதற்கு அதை விட ஒரு உச்சியான இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இதை விட்டேன் அதை விட்டேங்கிறதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. எதை விட்டாலும் நீ மக்களை விட்டுட்டாங்கிறது தான் என்னோட பார்வையே. நீ அவர்களுக்கு வந்து நிக்கல, உனக்காக உயிர் கொடுத்தவர்கள் இடத்துலயே அந்த சம்பந்தப்பட்டவர்கள் உங்களை குற்றம் சொல்லாத போனதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா உன்னுடைய நடத்தை அந்த விஷயத்தில் எப்படி இருந்ததுங்கிறது விமர்சனமா தான் இன்னைய வரைக்கும் இருக்குதுங்கிறப்ப மக்களின் தோழனாக மக்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு குரல் கொடுத்தீர்களா? இப்ப கிறிஸ்துவர்கள் பார்வையிலேயே எனக்கே வந்து மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸே இவருக்கு ஓட்டு போட பயப்படுவான். எதனால அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் அறாம் அப்படிங்கிற பார்வையில பார்த்தாலுமே கிறிஸ்துவர்கள் இவன் ஏன் பிஜேபியை பேச மாட்டேங்கிறான்னு யோசிக்கிறான். அவருக்கு இவன் நம்பாளுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவன் ஏன் அவனுக்கு நண்பனா இருக்கிறான். இவன் ஒரு வேளை அவனை இப்ப டிஎம்கே கூட நம்பலாம் போல, அவன் என்னைக்கும் போய் சேர மாட்டான். ஆனா இவனை நம்ப முடியலையே. இந்த அக்காவா இல்ல தங்கச்சியா இல்ல பொண்டாட்டியா கூட போவான்னு சொல்ற சில தற்கொலை கூட்டத்தின் வாக்குகளும், மற்றபடி இவருக்கு பெரிய வாக்குகளை இவர் ஈர்க்க முடியாதுங்கிறதான் நிதர்சனம்.